ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 465 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஷுரா அண்ட் இந்திராங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நைட் 2 பேரும் படிக்க உட்காந்துருப்பாங்க. இந்திரா நிறைய புக்ஸ் எடுத்து வச்சிருப்பான். அதுல பாதிக்கு மேல படிச்சே முடிச்சிருப்பான். ஆனா ஆஷுரா 1-2 புக்குக்கே தலையை பிச்சுக்குவான். அண்ணா எப்படி இவ்வளவு நேரமா இத்தனையும் படிக்கிற? அப்புறம் அப்பாவும் தான் எதுக்கு இவ்வளவு எழுதணும்னு கேட்பான். இந்திரா எல்லாமே நின்ஷுக்காக, ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்குன்பான். ஆஷுரா எனக்கும் தெரியும்பான். திரும்ப படிக்கிறப்ப என்ன அமைதியா இருக்கேன்ட்டு இந்திரா எட்டி பார்த்தா ஆஷுரா தூங்கியிருப்பான். ஹாகரோமா எல்லாத்துக்கிட்டையும் 2 பேருமே ஒன்னா படிச்சாங்க, ஒன்னா விளையாண்டாங்கன்னு பாரு. ஃபிஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்திராக்கு மீன் மாட்டி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும் போல நெட் எடுறான்பான். ஆஷிரா ஏதோ உன்னை பிடிக்க வரன்ட்டு நெட் எடுத்துட்டு போய் பிடிச்சிருவான். ஷீரோ சுத்தி ஒரு ஆஷிராவோட நெட் ஆடுறத பார்த்துட்டு லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் சேர்ந்ததுதான் ஷீரோ, ஆஷுரா அண்ட் இந்திராவோட பெட். நெட்டை பிடிச்ச இந்திரா டே உனக்கு ஏதோ மாட்டிருக்கடான்பான். நெட்ல கொண்டு வந்த மீனா கொண்டு வந்து வெளியே போட்டு ஆஷுரா தூண்டில புடிச்சிட்டு உங்களோட விட பெருசா சிக்கி இருக்கும் போலன்ட்டு 2 பேர் சேர்ந்து ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறந்து போய் விழுகும். ஷீரோ அதை பார்த்து குலைச்சிட்டு இருக்கும். போய் பார்த்துட்டு வெறும் கட்டதானான்பா ஆஷுரா. அதை இந்திரா ஒரு பெரிய ஃபிஷ்ஷை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். அது ரியல் ஃபிஷ் தானான்னு தொட்டு பார்ப்பான் ஆஷுரா. ஹாகரோமோ அந்த டைம்ல நின்ஷுக்கு அப்ப சண்டை போடுறதுக்கான பிராக்டிகல் அப்ளிகேஷன்லாம் இல்ல. என்னோட உண்மையான நோக்கமே உதவுறது தான். எல்லா ஆன்மாக்களையும் இணைக்க, எல்லாத்துக்குமே ஹோல்சம் ஸ்பிரிட்ஸ் கிடைக்க ஒரு ஹெல்த்தியான உடம்பு தேவை. அதையும் கடந்து போற அளவுக்கான எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே எனக்கு தேவையில்லை. ஆனா இந்திராவோட இன்னோவேஷன்ஸ் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நின்ஷுவோட கோர்ஸே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு பாரு. இந்திரா சில் ஃபார்மேஷன்ஸ் பண்ணிட்டு நெருப்பு வர வச்சு காட்டுவான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. ஆஷுராலாம் கையை வந்து பிடிச்சு பார்த்துட்டு என்னன்னா பண்ணின்னு கேட்பான். இந்திரா பவரை ரிலீஸ் பண்ண சக்ராவை உருவாக்கிட்டு இருந்தேன். கைகளோட ஃபார்மேஷன்ஸ் மாறுறப்ப டிஃபரன்ஸ் ஏற்படுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணேன். ஃபிங்கர்ஸோட ஷேப் அண்ட் அதை கம்பைன் பண்றதுல வேரியஸ் பவர்ஸ் பயன்படுத்தலாம் போலன்பான். நிஜமாவான்னு கேட்பான் ஆஷுரா. இந்திரா அந்த ஃபார்மேஷனை சைனனும் அந்த சக்தி வெளிப்பாட ஜுட்சுன்னு அழைக்கிறேன்பான். ஆஷுரா சைன் அண்ட் ஜுட்சு ஆசம் பிரதர்ன்பான். ஹாகரோமோ எனக்கு என் அம்மா காகுயா கிட்ட இருந்து சக்தி கிடைச்சதுனால நான் ஜுட்சு பண்றதுக்கு எந்த ஒரு ஹேண்ட் சைன்ஸும் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா நான் என்னோட சக்ராவை ஷேர் பண்ணியிருந்த என்னோட மாணவர்கள் விஷயத்துல அது அப்படியே வேறையாச்சு. 10 வயசு இருக்கப்பவே இந்திரா ஏகப்பட்ட ஜுட்சுவை கண்டுபிடிச்சான். ஈவன் என்னாலேயே பண்ண முடியாதத. அவன் ஒருத்தன் தான் ஜீனியஸ் ஆஃப் நின்ஷுன்னு அழைக்கப்படுறதுக்கு ஒருத்தன் இருந்தவன். அப்புறம் அந்த புது கண்டுபிடிப்புகள் மக்கள் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையே மாத்துச்சு. அப்புறம் யாரெல்லாம் அதுக்கான விஷயங்களை கடினமா பயிற்சி பண்றாங்களோ அவங்களாலையும் ஜுட்சு பண்ண முடிஞ்சது. ஆனா நான் ஒரு தந்தையா முட்டாளா இருந்துட்டேன். இந்திராவை ஒரு தீய சக்தியை அண்டுதுன்னு நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேன். ஆனா அவனை மேனிபுலேட் பண்ண, ஆனா அது எப்பவோ அதோட மூவ வச்சிருச்சுன்னு பாரு. இதுக்கப்புறம் ஆஷுரா இந்திரா கட்டையை உடைக்கிறப்ப ஆஷுரா ஹேண்ட் சைன் பண்றதுல பயங்கர ஃபோர்ஸ் எமிட் ஆகும். கட்டைகள் எப்படி வெட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்திரா ஓகேவான்னு கேட்பான். ஓகேன்பா ஆஷுரா. இந்திரா இங்க பாரு, ஜுட்சுவை பயன்படுத்துறதுக்கு முன்னால ரொம்ப கவனமா இரு, இல்லைன்னா காயம் பற்றும். சுத்தி இருக்க எல்லா மக்களை விட நம்ம கிட்ட தான் அதிக சக்கரா இருக்குன்பான். ஆஷுரா சிரிச்சுட்டு மன்னிப்பு கேட்பான். இதுக்கப்புறம் ட்ரைனிங்ல இருக்கப்ப ஹாகரோமோ இந்திரா கிட்ட உன்னோட இன்வென்ஷன்ஸ் நின்ஷுவை கிரேட் ஆக்கிருச்சுன்னு பாரு. இந்திரா தெரியும், ஆனா அது நல்ல விஷயமாங்கிறது தான் தெரியலன்பான். ஹாகரோமோ ஏன்னு கேட்பாரு. இந்திரா பயிற்சிங்கிறது முதல்ல அதிக ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு. இப்ப ஜுட்சுவை மட்டுமே மெருகேற்றக்காக பயிற்சி பண்ற மாதிரி இருக்கு. காலப்போக்குல இந்த விஷயங்கள் ஆயுதங்களாகலாம். அப்புறம் இந்த உலகத்துல பெரிய பிரச்சனைகளை எழுப்பலான்பான். ஹாகரோமோ உன்னோட புத்திசாலித்தனம் கிட்டத்தட்ட என்ன பயமுறுத்துது. இவ்வளவு தூரம் விஷயங்களை டீப்பா சிந்திப்பின்னு நான் ரியலைஸ் பண்ணல. ஆனா என்ன நடக்குமோ அது நடக்கும், ஃப்ளோ ஆஃப் டைமை பொறுத்து. இப்ப நீ இந்த ஹேண்ட் சைன்ஸை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்க, வருங்காலத்துல அதை வேற யாராவது கொண்டு வந்திருப்பாங்க. சக்ரா வருங்காலத்துல ஒரு வெப்பன் ஆகுதுன்னா அந்த சக்ராவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஆன்மாவை நம்ம இன்னும் கடினமா ட்ரைன் பண்ணி ஆகணும் பாரு. ஆமான்றப்ப அதுக்கப்புறம் இந்த தனியா ட்ரைனிங் எடுக்கிறப்ப ஜெட்சு அங்க அப்பியர் ஆவான். இந்திரா சென்ஸ் பண்ணிருப்பான். ஜெட்சுவோட வாய்ஸ் கேட்கும். அப்ப அது நீதானா? நீதான் அம்மாவோட சக்திகளை அடைஞ்சவனான்னு கேட்பான். இந்திரா யாரா அது வெளியே வான்பான். ஜெட்சு அவனை எப்பவும் பார்த்துட்டு இருப்பன்பான். இதுக்கப்புறம் இந்திரா அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணி காட்டுவான். மாஸ்டர் இந்திரா வெரி இம்ப்ரெசிவ்ன்பா ஃபுட்டாமி. அடுத்து மாஸ்டர் ஆஷுரான்பா. ஆஷுரா க்ளோன்ல சொதப்பிருப்பான். ஸ்பேர் நடக்கும். ஃபைட்ல இந்திரா சக்ராவை கொண்டு வந்து அடிப்பான். ஆஷுரா விலகவும் ஓகேவான்னு கேட்பான். ஒன்னும் இல்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அண்ணான்பா ஆஷுரா. பெல் அடிக்கவும் அப்படின்னா முடிஞ்சுல நான் டைஸோட போய் விளையாடுறேன்ட்டு ஓடிடுவான். ஃபுட்டாமி நல்லதா போச்சுன்ட்டு பெருமூச்சு விடுவாரு. இந்திரா நான் பின்னால இருக்க மலைக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறப்பான்னு பர்மிஷன் கேட்டு போவான். ஃபுட்டாமி பார்க்க போனா மாஸ்டர் இந்திரா கிட்ட தான் பவர்ஸ்க்கான கிரேட் கமாண்ட் இருக்கு, நீங்க அவருக்கு பாஸ் பண்ணது. அப்புறம் அது ஒரு நல்ல விஷயம். ஹாகரோமோ அது
எதுக்குன்னு கேட்பாரு. ஃபுட்டாமி, உங்களுக்கு அடுத்தபடியே ஒரு சக்சஸர் வேணும்ல, முதல் மகனை தேர்ந்தெடுக்கிறது தான் வழக்கம். ஒரு இளைய மகன் வாரிசா இருக்கிறது அதிருப்தி விதைகளை விதைக்கலாம். யாருமே மாஸ்டர் இந்திரா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு நின்ஷு ஒரு இயற்கை பரிசா இருக்கு. நின்ஷுவோட வருங்காலம் இப்ப பாதுகாப்பா இருக்குன்னு ஹாகரோவும் யோசிப்பாரு. ஆஷுரா, எடாஷி, காசுகா அப்புறம் டைசோ 3 பேத்தையும் மீட் பண்ணுவான். லேட்டா வந்துட்டேன்பாங்க. ட்ரைனிங் முடிச்ச கையோட உங்களை பார்க்க தாண்டா ஓடி வந்தேன்பா ஆஷுரா. இதை பாருன்பாங்க. காலடி தலை இருக்கும். என்னதுன்னு கேட்பான் ஆஷுரா. காட்டு பண்ணியோடதுரா, நிறைய ஃபீல்ஸ் டேமேஜ் பண்ணிருக்குன்னு ஆஷுரா. அப்படியா, அது நல்லதுக்கு இல்லையன்பா. டைசோ, நம்ம போய் அதை வேட்டையாடலான்பா. ஆனா அது ஆபத்தானதா இருக்குன்பா ஆஷுரா. டைசோ, அதெல்லாம் பரவாயில்ல, விஷயம் மோசமாச்சுன்னா அதான் ஆஷுரா இருக்கான்ல, அதை தோக்கடிக்க நீ உன்னோட நின்ஷுவை பயன்படுத்தலாம்லன்பா. என்னன்ட்டு வாய பிறந்துருவான். எடாஷி அண்ட் காசுகா அப்ப சரி போலான்பானுங்க. இந்திரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப அங்க இருக்கியான்னு குணாய் வச்சு அடிப்பான். அதனால நான் சென்ஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு சந்தோஷம்ட்டு வெளியே வருவான் ஜெட்சு. இந்திரா, ஒரு குழந்தையா, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு ஃபாலோ பண்றேன்னு கேட்பான். ஜெட்சு, நீ ஸ்ட்ராங்கா வளருவ. நின்ஷுக்கான ஆசை, பொட்டன்ஷியல், டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. இருந்தாலும் உன்னோட உண்மையான சக்தியை பத்தி உனக்கு தெரியலன்பா. உண்மையான சக்தியான்பா இந்திரா. ஜெட்சு, ஈவன் ரொம்ப கிரேட்டர் பவர் உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சக்தியை அவேக்கன் பண்ண ஒரு கண்டிஷன் இருக்குன்ட்டு சிரிப்பான். இந்திரா, யாரா நீ, உனக்கு எப்படா எவ்வளவு தெரியும்னு கேட்பான். ஜெட்சு, அது மேட்டர் இல்ல, உன்னால உன்னோட உண்மையான சக்தியை அவேக்கன் பண்ண முடிஞ்சா என்னோட விருப்பம் ஒரு நாள் நிறைவேறும். சரி, அதை விட்டு தள்ளு. உன் சக்தியை அவேக்கன் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையான்னு கேட்பான். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கும் ட்ரைனிக்கும் சம்பந்தம் இல்ல, நீ உன் காதல இழக்கணும்பா. இந்திரா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். ஜெட்சு, அதாவது நீ ரொம்ப நேசிச்ச ஒரு பர்சன் சாகணும், அதை டெஸ்ட் பண்ணி பாத்திரலான்ட்டு சிரிப்பான். என்னடா செய்ய போறேன்பா இந்திரா. ஜெட்சு மறைவும் ஆசுரான்பா. அந்த பக்கம் ட்ராக்ஸை ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க இல்லையா. ஷீரோ காலடி தடம் முடிஞ்ச இடத்துல நின்று பயங்கரமா குலைக்கும். பண்ணியை பார்த்துட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. ஆசுரா, அது என்ன நோக்கி தான் வருதுன்பா. முன்னால இருக்க பாறையை பயன்படுத்திக்கலான்ட்டு சேஸ் பண்ணி வருது இல்லையா. ஆசுரா பாறை மேல போய் உட்காந்துக்குவான். பாறையவே பொழந்துரும். இதுக்கு இப்ப என்ன ஆச்சுன்ட்டு ஆசுரா எஸ்கேப் ஆவான். துரத்திட்டே வரும். மரத்தையெல்லாம் சாய்க்கும். இதை பார்த்தா சாதாரணமா தெரியலன்னு திங்க் பண்ணுவான். ஆசுரா கால் வச்ச மரத்தையே சாச்சிரும். விழுந்துருவான். ஆசுரா ஃப்ரெண்ட்ஸ், உன் நிமிஷம் எங்கடா போச்சுன்னு கேட்பாங்க. ஆசுரா ஆமான்லன்ட்டு ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவான். பண்றி ஆப்போசிட்ல நிக்கும். ஜாக்கிரதா ஆசுரான்னு கத்துவாங்க. அட்டாக் பண்ண வரும். ஷீரோ குறுக்க குதிச்சிரும். ஷீரோன்ட்டு பாக்குறப்ப ஆசுராவை தாக்க வரும். அங்க வந்த இந்திரா, போடான்ட்டு, என்ன தைரியம் வந்தா என் தம்பியை தாக்க வருவன்ட்டு லைட்னிங் பிளாஷ் பாம் பண்ணுவான். ஆசுரா ஷீரோவை தூக்கிட்டு வருவான். இந்திரா, நீ ஓகேவான்னு கேட்கவும் நல்லாதான் இருக்கு, ஆனா ஷீரோன் அழுவான். இந்திரா, அது உன் வாழ்க்கையை காப்பாத்த அது உயிரை கொடுத்துருக்கு, அதை நல்லபடியா அடக்கம் செய்யும்பான். ஆசுரா, அண்ணா உங்க கண்கள்பா. குணாயில பார்க்கவும் ஷரியான வைக்கனா இருக்கும். பார்த்துட்டு ஓடுவான். எனக்கு தெரியும் நீங்க தான் இருப்பீங்க, என்னடா செஞ்சின்னு கேட்பான். ஜெட்சு, நான் ஒன்னும் செய்யல, அது உன்னோட உண்மையான சக்தி. இப்பல இருந்து ஒன்னால அந்த கண்களை பயன்படுத்தி உண்மையை பார்க்க முடியும், அப்புறம் பாக்குறேன்ட்டு போவான். இந்த இடங்கள்ல ப்ரொஜெக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பான். இந்திரா, யாரவன்பான். இதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்பாரிங்ல இந்திரா ஒருத்தவங்கூடையும் ஆசுரா ஒருத்தவங்கூடையும் சண்டை போடுவான். இந்திரா ஒரு பர்சனை டிஃபீட் பண்றதை பார்த்து வாய்ப்பு வந்து ஆசுராவும் டிஃபீட் ஆயிருப்பான். இந்திரா, நீ உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டாகணும்ட்டு ஆசுரா உனக்கும் சேர்த்தி தான் சொல்றேன்பான். இதை பார்த்த ஃபுட்டாமி, மாஸ்டர் இந்திராவுக்கு ஷரிங்கான அவைக்கனானதுல இருந்து அவரோட வளர்ச்சி தனித்துவமா இருக்கு. அவர் டிசிப்ளின்டா இருக்காரு. அப்புறம் அவர் எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய சுபாவத்தையும் கொண்டு இருக்காரும்பான். அவர் எப்ப வேணா நின்ஷுவை எடுத்துக்கலாம் பாரு. இந்திரா ஆசுரா கிட்ட பேசிட்டு இருக்கத ஹாகரோமா பாப்பாரு. ஆசுரா தண்ணி குடிச்சிட்டு இருக்கப்ப 2 பர்சன்ஸ், மாஸ்டர் இந்திரா ஒரு முறைச்சாலே நகர முடியாது இல்லப்பா, ஆனா என்ன இப்பெல்லாம் ஈஸியா போக மாட்டேங்கிறாரு முதல் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஒரு நல்ல சக்சஸர் ஆவாரு. முதல்ல விட ரொம்ப எல்லாம் ஈஸியா போறதில்ல. இப்பெல்லாம் அவர் பண்ற விஷயங்கள் பார்க்க போனா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. மாஸ்டர் ஆசுரா அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்காரு, ஆனா அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லையன்ட்டு பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் கேட்ட ஆசுரா தலையை சொறிவான். ஈவினிங் இந்திரா வெளியே போறப்ப ஆசுரா, அண்ணன் என்ன மலைகளுக்கு போய் பயிற்சி பண்ண போறீங்களான்னு கேட்பான். இந்திரா, ஆமாங்கவும், நானும் வரட்டான்னு கேட்பான். இல்ல, நான் தனியா போய் விரும்புறேன்பா இந்திரா. ஆசுரா, அதுவும் சரிதான், நம்மளோட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப தூரம் வித்தியாசமா இருக்கேன்பா. போகவும் அண்ணான்பா. இந்திரா பார்க்கவும், அண்ணா இந்த பிராக்டிஸ் அப்ப கொஞ்சம் எல்லாத்துக்கிட்ட ஈஸியா போலாமே, ஏன்னா உங்களுக்கு காயம் படுதுன்பா. இந்திரா, நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை பத்தி யோசிக்கிறேன்ட்டு போயிருவான். ட்ரைனிங் அப்ப இந்திரா சென்ஸ் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் நீங்க தான் இருக்குன்னு வெளியே வாடான்பான். ஜெட்சு, இம்ப்ரெசிவ், ரொம்ப நாள் ஆச்சுலன்பான். இந்திரா, முதல் போல இல்லைன்பான். ஜெட்சு, பார்க்க போனா உன் கண்களுக்கு நீ பழகிட்ட போலேன்பான். இந்திரா பார்க்கவும், ஜெட்சு, என்ன அப்படி பார்க்காத, நீ எனக்கு கொஞ்ச நாச்சு நன்றியோட இருப்பேன்னு நம்புறேன்பான். இந்திரா, நான் எதுக்கு உனக்கு நன்றியோட இருக்கணும்னு கேட்பான். ஜெட்சு, நான் தானே உனக்கு அந்த கண்களை அவேக்கன் பண்ண வச்சேன். அப்புறம் இன்னொன்னு, அந்த கண்களால வேற ஏதாவது பாத்தியா, லைக் நின்ஷுவோட வருங்காலம் இல்ல உன் கனவை பத்தின்னு கேட்பான். அப்புறம் நீ ஆல்ரெடி சென்ஸ் பண்ணி பின் நம்புறேன், நீ ஸ்பெஷலானவனு, அதனால தான் நின்ஷுவோட வருங்காலத்தை மாத்திர சக்தி உனக்கு கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட இருக்க சக்தி அதீதமானது. ஹாகரோமாவோட சக்தியை அதிகமா அடைஞ்சது நீ தான். ஆசுராவால அது கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு கண்களை பார்த்துட்டு போவான். காலப்போக்கில் உன் சக்தி உன் அப்பா ஹாகரோமாவோட போட்டி போட வைக்கும். அப்புறம் எவனும் அவன் கூட காம்பீட் பண்ண மாட்டான்ட்டு போயிடும் பயங்கரமா சிரிச்சிட்டு. இதுக்கப்புறம் ஸ்பாரிங்ல இந்திரா, அடுத்து மோதலுக்கு எவனும் வரலையா கோழைகளான்ட்டு போவான். ஆசுரா ரொம்ப வருத்தப்படுவான். உன்னால வந்து, அண்ணா இப்ப நீங்க பண்றது ஓவரா தெரியலையான்பான். இந்திரா, உங்கள்கிட்ட தான் சரியான இல்லையே, உனக்கு எப்படி புரியும், சக்தி தான் அந்த உலகத்தை ஆள்றதுக்கு தேவை, சக்தி தான் உத்தரவை பார்த்துக்கும். சரிங்கான் கொண்டு வந்து காலப்போக்கில் நின்ஷுவை எனதாக்கி கனவுகளை ஃபுல்ஃபில் பண்ணுவான்பான். ஆசுரா பயப்பான், அண்ணான்பான். இதெல்லாம் பார்க்குற ஜட்சு சிரிப்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் த தமிழ் டிவிஎஸ் ஜேர்னிங்கிற எபிசோடு தான் நட்டுஷிப்போட அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ஹகரமோ.